ஆனாலும் நம்ம தர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு இதுதாங்க சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒருத்தி வந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கா. ஆனா என்னடா அப்படின்னா, இப்படி மனசாட்சியே இல்லாம வந்து ராவணன் தான் தன்ன காப்பாத்துனாரு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினி வந்து சொல்றா. அவ ஏன் சொல்றா, எதுக்காக சொல்றா அப்படிங்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனா இந்த விஷயத்த வெளியில சொல்லும்போது எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா ஜனனிய பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்திலேருந்து மொத்தமா வந்து விலக்கணும். ஜனனிக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள ஓட ஓட பெரட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆதி குணசேகரனோட பிளானாவே வந்து இருக்க போகுது போல இருக்கு. சாரி, இந்த ராவணனோட பிளான் போல இருக்கு. அதுக்காக தான் வந்து அவ இவ்ளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பக்கம் வந்து இதுக்கு மேல வந்து பொறுமையா இருக்க முடியாது. ஸோ ராவணன் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ராமாலாம் வந்து பண்ணி பேசியிருப்பாரு. ஜனனி வந்து சொல்லிருவாங்க கட் அண்ட் ரைட்டா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இன்னைக்கு. தர்ஷினி வாய தொறந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைய சொன்னா தான் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தர்ஷினிய வந்து கூப்பிடுறாங்க. ஸோ வெளியில வந்து நின்ன தர்ஷினி கிட்ட வந்து நம்ம ஜனனி சொல்றாங்க, "இங்க பாரு தர்ஷினி, நீ யாருக்குமே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே வந்து வேண்டாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைய நீ சொன்னா மட்டும் போதும். உன்னை யார் காப்பாத்துனது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ அத தைரியமா இவங்க கிட்ட சொல்லு. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம தர்ஷினி வாய தொறந்து பேசாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. அவ தான் வந்து உடம்பு சரியில்லாத பொண்ணாச்சே. நீ ஏன் ஜனனி அவள போட்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அக்கா தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுக்கு பேரு டார்ச்சர் கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தர்ஷினி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து என்ன வந்து கடத்தல்காரங்க கிட்டேருந்து வந்து என்ன காப்பாத்தி ரொம்ப சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ராவணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன பார்த்து இந்த மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இத பார்த்தோனே வந்து நம்ம ஜனனிக்கும் சரி, சக்திக்கும் சரி ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. ஸோ அப்படியே அவங்க அதிர்ச்சியில வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. "நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க தர்ஷினி? நீ எல்லாமே தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? இல்ல ஃபர்ஸ்ட் நீ வந்து ஓகேவா இருக்கியா இல்லையா? உனக்கு ஏதாவது ஆகுதா உடம்புக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, அவங்க எதுவுமே பதில் பேசாம ஜனனி வந்து நிக்கும்போது, "அதான் அவ தான் கரெக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கால்ல, நான் தான் அவள காப்பாத்துனேன்னு. அப்புறம் எதுக்கு நோண்டி நோண்டி அவகிட்ட தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ரைஸ் பண்றீங்க ஜனனி?" அப்படின்னு ராவணன் வந்து கேட்குறாரு. "எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல. நான் தர்ஷினி கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, கதிர் வந்து சொல்றான், "இந்தா இவன் தான் வந்து இவ்ளோ தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கால்ல, காப்பாத்துனது இந்த சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு மேல உனக்கு என்ன இன்னும் தெளிவா வேண்டி கிடக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "தர்ஷினி இங்க பாரு, நீ என்னமோ வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உன்னை யார் காப்பாத்துனது உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இப்படி நீ மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஐயோ! தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன காப்பாத்துனது ராவணன் சார் தான். அவர் தான் என்ன வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. என்ன கடத்துனது இதோ நிக்கிறாங்களே இவங்க தான். நீங்க தான் என்ன கடத்துனீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனிய கை காமிச்சு வந்து நம்ம தர்ஷினி வந்து பேசிடுறாங்க. இத கேட்டவுனே வந்து ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்னடா இவ! நம்ம இவள வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவள கூட்டிட்டு வந்தா, இவ என்னடான்னா எல்லார் முன்னாடியும் நம்ம தான் இவள கடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதிர்ச்சியில வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ இத கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அப்படிங்கிற மாரி வந்து யோசிச்சுக்கிட்ட நேரத்தில வந்து நம்ம சக்தி சொல்றாரு, "என்ன தர்ஷினி என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி முட்டாள் மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்க? உன்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஜனனி கூட்டிட்டு வந்திருக்கா. நீ என்னடான்னா வெட்கமே இல்லாம எவனோ ஒருத்தன போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படின்னு தர்ஷினி கிட்ட வந்து ரொம்பவே வாய்ஸ வந்து ரைஸ் பண்ணி நம்ம சக்தி பேசும்போது, ஸோ கதிர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி கிட்ட சண்டை போட வராரு. "டேய் சக்தி ஒழுங்கா பேசு. அதான் அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கால்ல, யார் அவள காப்பாத்துனா, யார் அவள கடத்துனா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என்னடா நீ வந்து கேள்வி கேட்க போற? அவ தான் உண்மைய சொல்லிட்டால்லடா. உன் பொண்டாட்டி தான்டா கடத்தி வச்சிருந்தா. இந்த விஷயம் தான் ஏற்கனவே தெரியும்லடா. அதான் இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டால்ல. இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகப் போகுதுன்னு மட்டும் பாருடா." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ தர்ஷினி வந்து சொன்னத நம்ம ஜனனியால ஏத்துக்கவே முடியல. அப்படியே தர்ஷினிய பார்த்துக்கிட்டே வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தர்ஷினி எதுவுமே வந்து வாய் பேசாம அப்படியே கீழ குனிஞ்ச மேனிக்கே தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. "நீ இல்ல இல்ல தர்ஷினி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. யாருக்காக பயந்து நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியல. ஆனா உன் மனசாட்சிப்படி நீ உண்மையா பேசவே இல்ல. அது மட்டும் நல்லாவே வந்து தெரியுது. யாரோ ஒருத்தவங்க உன்னை ஏதோ சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பயந்து தான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப கூட நம்ம தர்ஷினி எதுவுமே வந்து பேசாம வந்து, "ம்மா நான் உள்ள போணும்." அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, ஈஸ்வரி உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினிய வந்து கூட்டிட்டு ரூம்குள்ள வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து அப்படியே வில்லத்தனமா வந்து சிரிக்கிறாரு. "சார் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல சார் உங்ககிட்ட. நான் தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராமிஸ நான் கரெக்ட்டா காப்பாத்திட்டேன். நீங்க சொன்ன மாரி உங்க வீட்டு பொண்ண உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவ பேசினா தான் சரிப்பட்டு வரும்." அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதோ இப்போ வந்து தர்ஷினியே வந்து சொல்லிட்டா. யார காப்பாத்துனாங்க, யார் கடத்துனாங்கன்னு.
இவ்வளோ தானே சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? நீங்க எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் வந்து நெறைய பண்ணணும் அப்படின்னு நெனச்சு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஆனா இவங்க எல்லாம் பார்த்தீங்களா, என்ன என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ராவணன் நின்னுகிட்டு இருக்க, ஆதி குணசேகரன் வந்து சொல்றாரு, "டேய் சக்தி, இங்க பாரு நீ எல்லை மீறி வந்து போய்க்கிட்டு இருக்க. என் வீட்டு பொண்ணைய கடத்திட்டு நீ இங்கேயே வந்து என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அடச்சீ வாய மூடுங்க. எங்கேயோ இருந்து வந்து எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இதோ இங்க இருந்து போனாளே இந்த தர்ஷினி, இவளெல்லாம் காப்பாத்துறதுக்கு நம்ம போய் படாத பாடு பட்டோம் பாரு. நம்ம புத்திய தான் ஜனனி நம்ம செருப்ப கழட்டி அடிச்சுக்கணும். சரியான நன்றி கெட்ட ஜென்மங்களா இருப்பாங்க போல இருக்கு" அப்படின்னு சக்தி வந்து ரொம்பவே வந்து ஆவேசமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இத கேட்ட கதிர் வந்து, "யார பார்த்துடா நன்றி கெட்ட ஜென்மம் சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அடிச்சுக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜனனி அத வந்து விலக்கிட்டு, "சக்தி தயவு செஞ்சு பொறுமையா இரு. இப்போ வந்து நீ உங்க கிட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் ஆக போறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் அவ எதுக்காக இப்படிலாம் பேசுறா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே வந்து புரியுது. கூடிய சீக்கிரத்திலே வந்து அவ பேசுனது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா, கிழிச்ச நிரூபிச்சு காட்டிட்டா. அதான் அவ தான் உண்மைய சொல்லிட்டு போயிட்டாளே. இதுக்கு மேல நீ என்னத்த நிரூபிக்க போற? நீ ஜெயிலுக்கு போயிட்டு களி தின்னா தான் உனக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நந்தினி, ரேணுகாவும், "ஏங்க கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருங்க. யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம வீட்ல உள்ளவங்களெல்லாம் உங்களால வந்து நம்பவே முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராவணன் வந்து கேட்குறாரு, "அண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எப்போ உங்களுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெனச்சேன்? அவ தான் தர்ஷினி தான் தெளிவா சொல்லிட்டு போறாளே, நான் தான் அவள காப்பாத்துனேன். ஜனனி தான் அவங்கள கடத்துனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப கூட நீங்க நம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம நந்தினி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் வந்து சொல்லிட்டு போங்க. ஆனா ஜனனி யாரு? அவ எப்படிப்பட்டவ அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்க வந்துட்டு இதெல்லாம் சொல்றதுனால நாங்க அப்படியே நம்பிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸ்வரி அக்கா வேணா அத நம்பிட்டு போட்டும். இல்ல இந்த இங்க நிக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் வேணா இத நம்பிட்டு போட்டும். ஆனா நாங்க என்னைக்குமே அதெல்லாம் நம்ப போறது கிடையாது. இந்த வீட்ல நாங்க எப்படி இருந்தோம், இப்ப நாங்க எப்படி இருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எங்க மனசாட்சிக்கும், எங்களுக்கும் நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நந்தினி ரொம்பவே ஓப்பனா கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஜனனிக்கு என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. அப்படியே ரொம்பவே வந்து உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. "ஜனனி வா, நீ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்கோவேன், சத்தியமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இடத்துலலாம் நம்ம இதுக்கு மேல வந்து இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, விசாலாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, "டேய் சக்தி எங்கடா போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா என்னம்மா பண்ண சொல்ற? இதுக்கு மேல இந்த கேவலமான வீட்ல எங்கள இருக்க சொல்றியா? இவங்களெல்லாம் வந்து நாங்க வந்து இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துனதுக்கு எங்கள தாம்மா நாங்க வந்து செருப்பால அடிச்சுக்கணும். இப்படி கேவலமா வந்து இருக்காங்களேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "அவங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரும்டா. யார் வந்து நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரியல. இப்படி புத்தி கெட்டு போய் கண்டவன் சொல்றத கேட்டுட்டு இவங்கலாம் திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கலாம் அடிபட்டு, உதைப்பட்டு, கேவலப்பட்டு வந்தா தான்டா இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும்" அப்படிங்கிற மாரி விசாலாட்சி சொல்றாங்க. ஸோ கதிர் வந்து கோவப்பட்டு, "அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "அடச்சீ வாய மூடுறா. உன்கிட்டலாம் நான் பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளா? பேசாம ஒழுங்கா போயிரு. இல்லன்னா ஏதாவது சொல்லிற போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.